இப்போ காலையில் நம்ம டீ சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் டீ சாப்பிட்டீங்கன்னா, காலையில் அப்பத்தில் ஆரம்பிச்சு வடையை ஒரு 20 வெரைட்டி போடுறாங்க சார். வெங்காய வடை, முட்டை போண்டா, மிளகா பஜ்ஜி, நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் சார். நம்மளே சில நேரங்களில் இது என்ன வடை, தவளை வடைன்னு ஒன்று போடுவாங்க, கீரை வடைன்னு ஒன்று போடுவாங்க, அதுலேயே மல்லி வடைன்னு ஒன்று போடுவாங்க, உளுந்த வடை போடுவாங்க, உளுந்த வடையில மிளகு நிறைய போட்டு மிளகு வடைன்னு ஒன்று போடுவாங்க. ஒரு 25 வெரைட்டி போடுவாங்க சார் காலையில். வடையே 25 வெரைட்டி. சரி, காலையில் டிஃபன் நாங்கள் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போனீங்கன்னா சைவம் சூப்பராக இருக்கும் சார். பச்சைக்கறி கீழே கறி எரியும், மேலே ஆட்டுக்கறி அவியும். இப்போ நான் போய் ஒரு 2 பரோட்டா பிச்சு போட்டு உட்காரேன்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ஊற்ற சொன்னால் சப்ளையர் வந்து ஒரு தட்டில் ஒரு ஆடை உரிச்சு போட்டு அவிச்சு வச்சுருப்பாரு. தலைக்கறி, குடல், மூளை, இதில் இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே அதில் இருக்கும். என்ன வைக்க? சரிங்க, குடல் வைங்க. அந்த குடல் வர்றதுக்குள்ள நான் ஒரு பரோட்டா சாப்பிட்ருப்பேன், இன்னொரு பரோட்டாக்கு அந்த குடல் வந்துடும். இந்த இன்னொரு பரோட்டாவும் அந்த 6 குடலும் சாப்பிட்டோம்னா மிச்சம் 6 குடல் அனாமத்தான் இருக்கும். சரி, நான் அதுக்கு ஒரு தோசையை சொல்லுவான்னு ஒரு தோசையை சொல்லுவேன். தோசையை சொல்லிட்டு இந்த 6 குடலும் இந்த ஒரு பாதி தோசையை சாப்பிட்டு முடிச்சோடனே 6 தோசை அனாதையா இருக்கும். அதுக்கு வேற சப்ளையர் அண்ணே என்னண்ணே ஆஃப் ஆயில் சொல்லவா? சரி, ஆஃப் ஆயில் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அப்போ அதை மத்தியானம் முடிச்சுட்டு